மௌன விரதமும் மங்காத விளக்கும். ஒரு அழகான காட்டின் ஆற்றங்கரையின் அருகே அமைதியான ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்தில் குருவும் அவரது 4 சீடர்களும் இருந்தனர். அந்த சீடர்கள் எப்போதும் எதையாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களின் அரட்டையால் ஆசிரமத்தில் அமைதியே இருக்காது. பறவைகள் கத்துவதை விட இவர்களின் அரட்டை சத்தம்தான் அதிகமாக கேட்கும். ஒரு நாள் குரு அவர்களை அழைத்து, இன்று ஒரு நாள் முழுவதும் நீங்கள் யாரும் பேசக்கூடாது. இது ஒரு மௌன விரதம். உங்கள் மனதை அடக்க இது உதவும் என்று கட்டளையிட்டார். மாலை நேர தியானம். பகல் முழுவதும் சீடர்கள் கஷ்டப்பட்டு பேசாமல் இருந்தனர். மாலை நேரம் வந்தது. ஆசிரமத்தின் நடுவில் ஒரு பெரிய விளக்கை ஏற்றி வைத்து 4வரும் தியானத்தில் அமர்ந்தனர். குரு சற்று தள்ளி அமர்ந்து அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார். திடீரென பலமான காற்று வீசியது. ஜன்னல் வழியாக வந்த காற்றில் விளக்கு அணைய பார்த்தது. மௌனத்தை உடைத்த சீடர்கள். முதல் சீடன் விளக்கு அணைவதை பார்த்ததும் பதற்றத்தில், ஐயோ, விளக்கு அணையப் போகிறது, யாராவது ஜன்னலை மூடுங்கள் என்று கத்திவிட்டான். 2ஆம் சீடன் உடனே அவனை முறைத்து பார்த்து, முட்டாளே, நாம் இப்போது மௌன விரதத்தில் இருக்கிறோம், ஏன் பேசுகிறாய்? அமைதியாக இரு என்று அதட்டினான். 3ஆம் சீடன் இவர்களுக்கு பின்னால் இருந்தவன், நீ மட்டும் என்ன, நீயும் தான் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று சத்தமாகச் சொன்னான். 4ஆவது சீடன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவன் கைகளை கட்டிக்கொண்டு பெருமையாக, நல்ல வேளை, நான் ஒருவன் மட்டும்தான் பேசாமல் இருக்கிறேன் என்று மகிழ்ச்சியில் கத்தினான். 4 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து திகைத்தனர். அடடா, நாம் அனைவரும் பேசிவிட்டோமே என்று அவர்களுக்கு அப்போதுதான் புரிந்தது. அப்போது குரு புன்னகையுடன் அங்கு வந்தார். சீடர்கள் அனைவரும் வெட்கத்துடன் தலை குனிந்து நின்றனர். பிள்ளைகளே, உங்கள் மௌனம் வெறும் வாயோடு முடிந்துவிட்டது. உங்கள் மனம் இன்னும் மற்றவர்களின் குறைகளை தேடுவதில்தான் இருக்கிறது. அடுத்தவன் தவறு செய்கிறான் என்று சுட்டிக்காட்ட நினைக்கும் போது நீங்களும் அதே தவறை செய்கிறீர்கள் என்பதை மறந்துவிட்டீர்கள். சீடர்கள் தங்கள் குறையை உணர்ந்து இனிமேல் மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு தங்களை சீர்திருத்திக் கொள்ள முடிவு செய்தனர். கதையின் நீதி, தன் குறையை மறந்து மற்றவர் குறையை சுட்டிக்காட்டுபவர் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. நண்பர்களே, நண்பிகளே, இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.